சவேசன் வீடு தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது முதலாவது. இது முதலாவது அந்த நாள் போட்டோம். சவேசன் அப்பா ஒரு ஐயா மாதிரி நிற்கிறார் பாருங்க. மங்களகரமா சிரிச்ச முகத்தோடு நின்று வணக்கம். பரம்பரை 40-50 வருஷமா வணங்கி வரோம். இதை கொஞ்சம் பெரிய கட்டுறதாங்கிற நோக்கம். கோயில் இது கூட பரம்பரை கோயிலா? வீட்டுக்கே கோயில் வச்சிருக்கிறீங்க. இந்த சந்தி தான் வந்து சவேசன் வீட்டை போகிற சந்தி. அதாவது திருக்கோயில், அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் இருக்கக்கூடிய விநாயகபுரம் என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையில பார்க்க போனால் இந்த கிராமங்கள் அதிக அளவு தெரியாமல் இருந்தாலும் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பேர் போயிருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய பாடகர் அன்பு தம்பி சவேசன். அவருடைய வீட்டை தான் நாங்கள் இப்போ போய் அவருடைய குடும்பத்தாரோட கதைக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவருடைய கல்வி நிறைவே எப்படி இருந்தது, அதே மாதிரி அவருடைய சின்ன வயது காலங்களில் இருந்து என்னென்ன விடயங்களில் அவர் ஆர்வமாக இருந்தார்ன்றதுல இருந்து இந்த வரைக்கும், அதாவது இப்போ வரைக்கும் அவர் இந்த நிலைக்கு வாரதுக்கு இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதையும், அதே போல் இந்த குடும்பத்தார் என்ன நினைக்கணும், அவருடைய சகோதரர்கள், அவருடைய அம்மா அப்பா என்ன நினைக்கணும், மற்ற சொந்தக்காரர் என்ன நினைக்கணும், என்ன மாதிரி கதைக்கணும், சகல விஷயங்களையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் சவேசன் பிறந்து வளர்ந்த ஊர். அந்த பிறந்து வளர்ந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு தான் சவேசன் வீடு தான் இந்த வீடு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விநாயகபுரம் சந்தியிலிருந்து இப்படி வரணும் நாங்கள் வந்தவண்டால் இந்த வீடு தான் சவேசன் வீடு. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பூங்கனி சோலையா பூமரங்களோட நிறைஞ்சு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பூமரங்கள் நிறைஞ்சு போய் மங்களகரமாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரைக்க இருக்குது. பார்த்தீங்கன்னா சோலையாக இருக்குது. காணி பாருங்க. ஐயா வணக்கம். வாங்க ஒருக்கா. சவேசன் நான் சொன்னான் தானே வரைக்குள்ளேயே ஒரு கோயில் மாதிரி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சவேசன் அப்பா ஒரு ஐயா மாதிரி நிற்கிறார் பாருங்க. மங்களகரமா சிரிச்ச முகத்தோடு நின்று வணக்கம் நிற்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். அதில் இந்த மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து உங்களோட மகனை பற்றி என்னடா இல்லை உலகம் முழுக்க புகழப்படுகின்ற ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறீங்க. அவரை பற்றி ஆராயிருக்கு. அவரை பற்றின அந்த பெருமைகளை மற்றவர்களுக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் தெரியப்படுத்தணுக்காண்டி இன்றைக்கு உங்களோட ஊருக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். அவங்க கதைப்போம். அம்மா எங்க கூப்பிட்டு அம்மா நிற்கிறா, எல்லாரும் கூப்பிட்டுருக்கா கதைப்போம். என்ன கோயில் அதுக்குள்ள இருக்கிறது? அது கோயில். யாரு கும்பிடுறது? அது சவேசன் கும்பிடுறது. எல்லாருக்கும் பாப்பமா அது இருக்கா? இந்த கோயில் என்ன சிறப்பு? நீங்களும் ஐயா மாதிரி நிற்கிறீங்க. சிறப்பு என்னன்னா, இது இப்போ எங்களோட பரம்பரை 40-50 வருஷமா வணங்கி வரோம். இதை கொஞ்சம் பெரிய கட்டுறதாங்கிற நோக்கம். கோயில் இது கூட பரம்பரை கோயிலா? வீட்டுக்கே கோயில் வச்சிருக்கிறீங்களா? இது சவேசன் பரம்பரை கோயில். பாத்தீங்கன்னா தெரியும். இதுல எப்படி பக்தியா நாளா என்ன மாதிரி? அவர் கடவுள்ல கொஞ்சம் பக்தி. அவர் படிச்ச பாட்டு தான் இப்ப அந்த ரெக்கார்ட்ல போய் கொண்டிருக்கு. வாங்க அதை காட்டுறேன். அங்க அந்த சாமி அவர் படிச்ச பாட்டை தான் காலையில விடிய நான் போட்டுட்டு. ஐயப்பன் பாட்டா? ஐயப்பன் இல்ல, எல்லா பாட்டும். ரைட். அவர் படிச்ச பாட்டை விடிய போட்டுருவீங்களா? அவர் போட்டு இந்த சாமியார அதே கோயில் மாதிரி தான் வச்சுக்கிறீங்களா? சரியா பக்தி நிறைஞ்ச கண்ணையம்மன் பாட்டு, முருகன் பாட்டு வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சுக்கிறார். அவர் தான் படிச்சு ஏற்றி படிச்சதா அல்லது அவர் ஐஐடி அவரை படிச்சார்? ஐஐடி படிக்கிறது எல்லாம் இருக்கு முதல்ல. அப்ப அவர்கிட்ட இந்த இதுக்குள்ள
ஃபுல்லா இருக்கிற இந்த சுவாமியார கோயிலா மாத்தி வச்சுக்கிறீங்களா அவற்றை பாட்டோட சேர்த்து? வழக்கமா நான் கும்பிடுறது இப்படித்தான். அவர் இப்ப ரெக்கார்டிங் பண்ணி இந்த பாட்டை தந்தவர். அவர் பாட்டை நீங்க போட்டு கேட்டு அதனால காலையில ஒரு நாள் முடிஞ்சாலுமே 5 மணிக்கு போட்டா 7 மணி 8 மணி ஆகும் பூஜை எல்லாம் முடிக்கிறது. அப்படியா? பெரிய ஒரு பூஜையார் தானே. சரி அதுல போய் பாட்ட போடியா அடுத்தது என்னென்ன பாட்டு படிச்சுக்கிறாரு பாப்பு? ஏழுமலையில வேணும், இந்த மருதமலையில வேணுது அவர் வேண்டி தந்த இந்த விளக்கு வேல் இதெல்லாம் சரியா பக்திய நாள் தானே. அப்ப இதுல இவ்வளவு பாட்டு எத்தனை பாட்டு இங்க படிச்சு உங்களுக்கு தந்து ரெக்கார்ட் பண்ணி தந்து? 15 பாட்டும் படிச்சு தந்துட்டு போய்க்கிறேன். நீங்க அதை வீடியோவில் ஒழும்பி போட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறதா போட்டு தான் சாமிக்குரிய வேலையெல்லாம் ஒரு நாள் வேலை கூட முதல் ஆரம்பம் சபேசன் பாட்டோட தான். 5:30 தொடங்கினா 8 மணி வரைக்கும் பாட்டோட இந்த வேலையை முடிப்பீங்க. சரி உறவுகளே, நாங்கள் இனி அவையோட இருந்து வடிவா ஆறுதலா கதைப்பா அந்த காணொலியை இப்ப நீங்க பார்க்கலாம். பாத்தீங்களா எப்படி இருக்கு வீடாண்டு எல்லாம் செந்தளிப்பா அப்படி இந்த குழுன்னு சொல்லி ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சபேசன் வெற்றிக்கு இந்த இறைவன் ஆசீர்வாதம் தான் சொல்லணும். சரியான பக்தியான ஒரு ஆடாம் போயிட்டு அவங்கள பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். அப்படித்தான் இருக்கு. அதை விட நல்ல குளிர்மையா செந்தளிப்பா இந்த பச்சை பசேலன்று இருக்கிற ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த வீடு இருக்குது. அதே மாதிரி அவங்க பெற்றோரும் வந்து அப்படித்தான் செந்தளிப்பா வரவேற்கிற ஒரு அந்த பாங்கு இருக்குதான். உண்மையிலேயே நல்ல இதாக இருக்குது. உங்களுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இவர் விவேகானந்தற்ற இதை எழுதி வச்சுக்கிறார். என்ன இலட்சியம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே வாழ்க்கையாக கொள்ளுங்கள், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறார். அவர் அந்த மன ஓட்டம் அந்த இதுலேயே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சபேசன் வந்து பட்டமளிப்பு விழாவில் வாங்கின அந்த கடைசி நேரமாக பட்டமளிப்பு விழா படம் ஒன்று கிடக்குது. பார்த்தீங்கன்னா இது சபேசன் படம் தான். இது சபேசன் பட்டமளிப்பு விழா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு இதாகிட்ட சகோதரிகிட்ட பட்டமளிப்பு விழாவில் அவர் எடுத்திருக்கிறார். ஒரு படித்த ஒரு குடும்பம். அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். இந்த சகோதரின்ற ஒரு படம் தான் வார்த்தை. பார்த்தீங்கன்னா இது சபேசனம் பாருங்க, தெரியுது அவங்கள விடாங்குதா சபேசனை எப்படி நிற்கிறாருண்டு பாருங்க. சிறந்த பாடகருக்கான தேசிய விருது படம் வந்து சிறந்த பாடகருக்கான தேசிய விருது வாங்கினதுக்காக கிடைச்ச ஒரு படம்னு சொல்லி அவர் அப்பா சொல்றார். அவற்ற பாடல்களை பார்த்து பாருங்க. இது வந்து தமிழ் இதுவும் வர்றானே. அந்நேரம் ஆசையா வேண்டி போட்டு கோயிலுக்கு கொண்டு வர அதில் பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாளைக்கு இது எடுத்தார்? 2வது. இது 2வது பிறந்த நாளுக்கு எடுத்தார். இது முதலாவது. இது முதலாவது பிறந்த நாள் போட்டோம். ஒரு வயது சபேசனை பார்த்தீங்களா அப்படி இருக்கிறான். சபேசன் அம்மா அப்பாவோட கதைச்சினாங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அவர் பாட்டை பாட முதல் அவருக்கு இந்த சகோதரர்களால் எப்படி இருக்கிறார், நிறைய சுவாரஸ்யமான நீங்கள் இதுவரையும் பார்க்காத தகவல்கள் இருக்குது. அதை பார்க்கணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.